This video sponsored by EduCoast. EduCoast offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Campfield learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. இந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தராங்க. இந்த எஜுகோஸ்ட் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு அழகான ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ் வந்து இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு வணிகம் செய்கிற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவர் எப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து 2 கழுதை வந்து வச்சுருப்பார். அந்த 2 கழுதை மேலே பருப்பு, தானியங்கள், அப்புறம் அரிசி இதெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி அந்த கழுதை மேலே வச்சு அந்த கழுதை மேலே கொண்டு போய், அதாவது ஒரு வில்லேஜில் இருந்து கொஞ்சம் நகரத்தில் போய் வியாபாரம் பார்க்குறது தான் அவரோட பிரதான தொழிலாகவே இருந்துச்சு. இதே தான் வழக்கமாகவே அவர் வந்து டெய்லி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 2 கழுதை மேலேயுமே அவர் வந்து அந்த பொருட்களெல்லாம் ஏற்றி அதாவது பொருட்களாக ஏற்றி டெய்லியுமே கொண்டு போயிட்டு வருவார். எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு கழுதைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆனால் அது வந்து அவருக்கு தெரியாது. ஆனால் 2 கழுதைக்குமே சமமான அளவில் வந்து அந்த மூட்டைகள்லாம் கட்டி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 2 கழுதையுமே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருப்பாங்க. அதுக்கு ஒரு கழுதை இன்னொரு கழுதைகிட்ட சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. என்கிட்ட அந்த ஒரு மூட்டையை மட்டும் என்கிட்ட வாங்கிக்கிறியா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ப்ளீஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கு அந்த கழுதை சொல்லும், நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உன்னோட சுமையெல்லாம் என்னால் சுமக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணு, உன்னோட சுமையை நீ தான் சுமந்துட்டு வரணும், உன்னோட சுமையை நானாக சுமக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சொன்னோன்னே அந்த கழுதைக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். அது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சுமந்துக்கிட்டு தான் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொலை நடக்க அதால் முடியல. ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து அந்த மூட்டையெல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்து அந்த கழுதையுமே கொஞ்சம் அப்படியே செத்து போயிடுது. அதாவது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அப்படியே இதாகிடுது. செத்து போனோடனே அந்த ஓனர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கழுதை செத்து போச்சுல, அந்த கழுதையில் இருந்த மூட்டையெல்லாம் எடுத்து இந்த ஒரே கழுதை மேலேயே எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கொண்டு போவார். அப்போ தான் அந்த கழுதை வந்து நினைக்கும், நம்ம நண்பர் வந்து ஒரே ஒரு மூட்டையை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தான் சொல்லுச்சு. நம்ம அந்த ஒரு சின்ன உதவியை கூட நம்ம பண்ணலை. அப்படி நம்ம அந்த சின்ன உதவியை பண்ணாதனால இப்போ அது கொண்டு வந்த எல்லா சுமையுமே, அதாவது 2 கழுதை கொண்டு போக வேண்டியதை ஒரே கழுதை நானே கொண்டு போகிறேனே அப்படின்னு அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஏன்னா அது ஒரு சின்ன உதவி பண்ணியிருந்தா அது இறக்கவும் செஞ்சுருக்காது. அதுக்கு வந்து ஒரே ஒரு மூட்டை மட்டும் தான் வந்திருக்கும். அது உதவி பண்ணாதனால அந்த கழுதை இறந்து போச்சு. அந்த கழுதை கொண்டு வந்து எல்லா மூட்டையுமே இதுதான் சுமக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதோட அந்த கழுதை வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுச்சு. ஐயோ, நம்ம நண்பருக்கு வந்து அப்பயே உதவி பண்ணியிருக்கலாம், இப்போ நம்மளால் ஒரு உயிர் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. இப்போ இந்த கதையிலேருந்து என்ன வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து செய்ய வேண்டியது வந்து ஒரு சின்ன உதவியாக தான் இருக்கும். நம்ம வந்து அந்த ஒரு சின்ன உதவியை நம்மளால் என்ன முடியுமோ, உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் அப்படின்னு தான் இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அது ஒரு சின்ன உதவி பண்ணியிருந்தா அந்த கழுதை வந்து அன்றைக்கி இறந்துருக்காது. அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய சுமையுமே வந்திருக்காது. அதை வந்து அந்த கழுதை வந்து புரிஞ்சுக்கிச்சு. நம்மளுமே இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு, யாராவது ஒரு சின்ன உதவி கேட்டாங்க, உங்களால் முடியும் அப்படின்னா அந்த உதவி பண்ணுங்க. பெரிய உதவினா நம்மளால பண்ண முடியாது. உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.